அப்படியே நாமளும் சென்னைக்கு கிளம்புற டே நெருங்கி வர்றதுனால க்ராசரி அப்புறம் சத்து மாவு ஐட்டம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் கோட்டாரில் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். நட்ஸ் ஐட்டம், அப்புறம் மல்லி, மிளகா, பனங்கற்கண்டு, கருப்பட்டி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்து சின்ன பையனுக்கும் சேர்த்து. அப்புறம் எங்கள் அம்மா ஒரு பக்கம் இன்றைக்கி மல்லி எல்லாம் வறுத்துட்டு இருந்தாங்க. மல்லி, சத்து மாவு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அது நான் கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி கொடுத்தேன். இந்த வந்து எங்கள் ஊரில் வந்து மல்லி வறுக்கும்போது கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து போட்டு வறுப்பாங்க. அப்புறமா இதுதான் சத்து மாவுக்கு நான் நிறைய ஐட்டம் போட்டிருந்தேன். இந்த மாதிரி தான் இருந்து இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு போய் மில்லில் கொடுத்து அரைக்கணும். தனி மிளகாய்த்தூள், தனி மல்லித்தூள், அப்புறமா சாம்பார் பொடி, அப்புறமா சத்து மாவு எவ்வளவோ நான் அரைச்சிருந்தேன். ஸோ மில்லில் போகும்போது என் பையனை கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே வந்து அவன் ஒவ்வொரு மிஷின் எந்த மாதிரி ஆப்ரேட் ஆகுதுன்ட்டு ஒரு பார்த்துட்டே இருந்தான். அவனுக்கு இந்த மிஷின்ஸ் மேலெலாம் ரொம்ப ஆர்வம் அதிகம். ஸோ அப்படியே இடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.